திமுக தரப்புல விமர்சனங்கள் வைக்கும்போது அதிமுகவை பத்தி முதல் இதுவே அவர் அடிமை, இங்க ஆட்சியில் வெற்றி பெற்றாலும் அவர் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் டெல்லி தான் ஆளும் அப்படிங்கறத திரும்ப திரும்ப வைக்கிறீங்க. இந்த விமர்சனம் எப்படி இருக்கும் சார்? அவருடைய ஆட்சியில என்ன செஞ்சாரு, என்ன செய்யல, குறைகள் சொல்லலாம். ஆனா இது திரும்ப ஒரு நேரட்டிவா போகுதா? இல்ல, நான் ரெண்டு கருத்து சொல்றேன். எனக்கு ரொம்ப ஒரு நண்பர். எனக்கு அவர், நான் மீது பேர்ல மாதிரி என் தரம் குறைந்து நான் பேச தயாரா இல்லை. அது எனக்கு நண்பர். அவர் நல்லா இருக்குன்னு நான் நினைப்பேன். இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு அவர் தான் எதிர்கட்சியா இருக்கும்னு நினைக்கிறவன் நான். ஓ ஆமா, எங்களுக்கு எதிர்கட்சி அவர் தான் இருக்கணும். எதனால சார்? அது இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு எதிர்கட்சி தேவைப்படுது. அண்ணா காலத்திலிருந்து அவர் தான் சொல்லுவார், நல்ல காளை மாடாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மூக்கணாங்க வேணும். சட்டமன்றத்தில் எவ்வளவு தான் நம்ம மெஜாரிட்டி ஆட்சி நடத்தினாலும் நம்மளை கேள்வி கேட்கறது ஒரு எதிர்கட்சி வேணும்னு கேட்பாரு எப்பயுமே. அது இல்ல, அந்த மூக்கணா கயிறு திராவிட கட்சி அதிமுக தான் இருக்கணுமா, இல்ல வேற ஏதாவது கட்சி வரவும் வாய்ப்பு இருக்கா? அது அதான் இருக்கணும்ன்றதான் எங்களோட நோக்கம். சரி. ஏன்னா தமிழ்நாட்டில் பிற கட்சிகள் வர்றது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை, திமுகவுக்கு சொல்லல, தமிழ்நாட்டுக்கே நல்லதில்லை. இப்போ பாஜக வர்றது தமிழ்நாட்டுக்கு எப்படி நல்லதா இருக்க முடியும்? ஏற்கனவே ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலம் எவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்குது. பெண்கள் நடமாட முடியுதா? சாப்பிட்றது நாம் யாருன்னா அவன் முடிவு பண்றான். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நீ என்ன சாப்பிடணும் அவன் தான் முடிவு பண்ணுன்றான். நான் சொல்றதை மீறி சாப்பிடணும்னா நான்